ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு. மாநிலங்கள் வாரியா பார்க்கிறப்ப சில மாநிலங்கள்ல தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருந்தாலும் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு. அனிதா, அம்மாடி அனிதா, சீக்கிரம் ஓடியா. என்னப்பா, ஏன் இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க? அங்க பாருமா நியூஸ், நீட் ரிசல்ட் வந்துருச்சாமா. ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. அட பாவியலா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் ஏன்டா இந்த ரிசல்ட்டை விட்டீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானடா +2 ரிசல்ட்டே வந்துச்சு, அடுத்து நீட் ரிசல்ட்டா? இளநிலை மருத்துவ படிப்புகள்ல சேர்வதற்கான நீட் தேர்வை இந்த ஆண்டு 22,09,318 பேர் எழுதினாங்க. அதுல 55.96% பேர், அதாவது 12,36,531 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. முக்கியமான நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த போன் எல்லாம் வரும். யார் இந்த நேரத்துல போன் அடிக்கிறது? ஹலோ, யார் பேசுறது? என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? மாமாவா? யாருமா நீ? என்ன மாமா, என் குரல் கூடவா தெரியல உங்களுக்கு? நான் தான் புளிச்சக்கா பேசுறேன். புளிச்சக்காவ? சொல்லு புளிச்சக்கா, என்ன திடீர்னு போன் அடிச்சிருக்க? இன்னைக்கு ஏதோ சீட்டு ரிசல்ட் ஆமே, அதான் நம்ம பொண்ணு என்ன மார்க்குன்னு கேட்கலான்னு அடிச்சேன். நம்ம பொண்ணா? என்னம்மா சொல்ற நீ? என்ன சொல்ற? என்ன மாமா, நீங்க பத்ரகாளி அக்கா எனக்கு அக்கானா, அனிதாவும் என் பொண்ணு மாதிரி தானே, அந்த முறையில சொன்னேன். ஏம்மா, நீ எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. நம்ம கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர் சொந்தங்கள் எல்லாம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. அட நீங்க வேற மாமா, எல்லாம் நம்ம நண்பர்கள் தான், அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. சரி, நீங்க முதல்ல ரிசல்ட்ட சொல்லுங்க. என்னத்த சொல்றது, நாங்களே இன்னும் பார்க்கல, இனிமேதான் பார்க்கணும். அதுக்குள்ளேயே நீ போன் அடிச்சுட்ட. ஐயே, நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி போன் அடிச்சிட்டேனோ. சரி சரி, நீங்க பாருங்க பார்த்துட்டு மறக்காம எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க மாமா. அப்படியே நம்ம பத்ராளி அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்க, மறந்துடாதீங்க மாமா. இத அவகிட்ட சொன்னா என்னையத்தான் அவ விளக்கமத்தால அடிப்பா. சரி சரி, சொல்றேன். எம்மாடி அனிதா, உன் ரிசல்ட் என்னாச்சுன்னு பாருமா. நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் அதை தெரிஞ்சுக்கத்தான் ஒருத்த மாத்தி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா, நான் எப்படி பாக்குறது? நீங்க தான் உங்க போன்ல பார்த்து சொல்லணும். அட ஆமால, உன்கிட்டதான் போன் இல்லல. சரி, இங்க நெட்டு கிடைக்காது, நீ வாமா, நம்ம அப்படி போய் உட்காந்து பாப்போம். இந்த மிக்ஸி சூப்பரா இருக்குது, புது மிக்ஸி போல. எங்க வாங்கினான்னு தெரியல, போகும்போது கேட்டுட்டு போகணும். எம்மடி சிந்து, இந்தாம்மா, இதை குடி, உடம்புக்கு நல்ல தெம்பா இருக்கும். ஆமடி, நத்தம் தான், நம்ம நத்தத்தை அதிகப்படுத்துற நத்தம். நத்தத்தை ஊஜில தானே எழுதுவாங்க, இப்ப ஜூஜாலாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ? அடி யாரடி இவ கூறு கெட்டவ? இதாண்டி ஏபிசிடி ஜூஸ். இத குடிச்சா ரத்தம் நல்ல ஊறுமா, உடம்புக்கு நல்ல தெம்பா இருக்குமா. ஆமா, இவ ஒருத்தி. நானும் அதைத்தான் சொன்னேன், என்ன ஒரு டிய சேர்த்து சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எப்படி சொன்னா என்ன, எல்லாம் அந்த இங்கிலீஷ் எழுத்துல தானே வருது. அப்படியா? அப்பனா இந்த ஜூஸ் டாலுக்கும் குடுக்கலாமா? ஐயோ, அப்படியெல்லாம் குடிக்க கூடாதுடி. இந்த ஜூஸை டெய்லி எல்லாம் குடிக்க கூடாது, வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு குடிச்சா போதும். ஓ அப்படியா? அதுல அண்ணெல்லாம் போடணும். ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரிஞ்சு போட்டு நல்லா அடிச்சுட்டு அதில் ஒரு பாதி எலும்பிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சின்னா சூப்பராக இருக்குண்டி. வடிகட்ட கூடாதா? இதை வடிகட்டெல்லாம் கூடாது, வடிகட்டுனா இதில் உள்ள சத்தெல்லாம் அதிலே போயிடும். அப்படியே தான் குடிக்கணும். குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மல்லு கட்டி குடிச்சிட வேண்டியதுதான். ஓகோ அப்படியோ? சரிடி, கேட்கணும்னு நினச்சேன். அந்த மிக்சி எங்கிட்டி வாங்கினேன், சூப்பரா அரைக்குதுடி, சத்தமும் கம்மியா தான் இருக்கு. போட்ட 2 நிமிஷத்துல நல்ல மாவு மாதிரி அரைச்சிருது. நான் எங்க வாங்குனா, என்கிட்டதான் மிக்சியே இல்லையா? அது நடக்குதான் ஆஜு படுத்துட்டுல வீட்டுக்கு வட வழியில புதுச்சா ஒரு மிக்சி வாங்கி கொடுத்தா. நான் வாண்டான்னு தான் சொன்னா, அவதான் ககுவே இல்ல. அப்படியாடி? என்கிட்டதான் 2 இருக்குல்ல, ஜூஸ் போடுற மிக்சி வேற ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுப்போன்னு நினைச்சேன். கிளம்புற அவசரத்துல மறந்துட்டு வந்துட்டேன். ஆமா, வாங்க பதிட்டலங்க. நான் ஜட்டுன்னு எல்லாம் அம்மளதான் அடப்பேன். எனக்கு எதுக்கு மிக்சி எல்லாம்? ஏதோ இப்ப அவளுக்கு ஜூஸ் போடுறதுக்காக தாபப்படுமான்னு வாங்கி கொடுத்தா. அவளுக்கு சரியானதும் மறுபடியும் நடக்கிட்ட கொடுத்துடுவான். பரவாயில்லடி, மிக்சி இருந்தா ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவும் இல்ல. நெட்டவெளிக்கு வேணா நான் வேற வாங்கி
வாங்கி கொடுத்துக்கிறேன், இதை நீயே வச்சுக்கோ. ஜோர்கு நம்ப நீங்க பண்ண உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்யப்படுன்னு தெரியாம இருக்கான். நீங்க வட சும்மா இடுங்க பதிடலுங்க. நீங்க பேசினதுலயே நம்ம வந்த விஷயத்த மறந்துட்டோம். ஐயா ஆமா, பூமாரி என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தாடி, அதையே மறந்துட்டேன் பாரேன். அப்படியா? என்னது பூமாரிமா? ஒரு சந்தோஷமான விஷயம், இது சிந்துவுக்கு தான். என்னது பூமாரி அக்கா? சிந்து, நீ எங்க ஸ்கூல்ல சேரணும்னு ஆசைப்பட்டீல? ஆமா, ஆனா என்னாலதான் உங்க ஸ்கூல்ல வந்து படிக்கவே முடியலையே. யாரு சொன்னா அப்படின்னு? நீயும் இனிமே எங்க கூடவே எங்க ஸ்கூல்லயே படிக்கலாம். பூமாரி அவளே இப்பதான் ஏதோ கொஞ்சம் மறந்துட்டு இருக்கா, நீ மறுபடியும் அவளை கிளப்பி விடுறியா? ஏம்மா, சும்மா இருங்கம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். அவளும் எங்க கூட எங்க ஸ்கூல்ல வந்து படிக்க போறா. பூமாடிமா உங்க ஜூல ஜாகுட அளவுக்குலாம் அங்குட காஜி இல்ல, நீ சும்மா சொல்லாத பூமாடிமா. அப்படா அவ அதே நினைச்சுக்கிட்டு இருப்பா, அப்புறம் மறுபடியும் உடம்பு ஜொடி இல்லாம போகிடும். ஐயோ, நீங்க ஒரு வா கூட தர தேவையில்லை. சிந்துவுக்கு எங்க ஸ்கூல்ல ஃப்ரீயாவே சீட்டு கொடுக்க போறாங்க. உங்க ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு, அங்க எப்படி ஃப்ரீயா சீட்டு கொடுப்பாங்க? சும்மா கதை விடாத பூமாரிமா. ஏம்மா, நான் ஒண்ணு பொய் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். எங்க ஸ்கூலுக்கு புதுசா குமார் சார் வந்திருக்காருன்னு சொன்னல, அவர்கிட்ட நான் சொன்னேன்னா அந்த சார் தான் சொன்னாரு, எங்க ஸ்கூல்ல கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, அதுவும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா பாதி ஃபீஸ் தானா, மீதி ஃபீஸுமே அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தானா அதுலயே கழிச்சுட்டு வாங்கலாம். அப்படியே ஏதாவது ஃபீஸ் கட்டணும்னா எங்க சாரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. அஜிஜோ, அவளுக்கு எதுக்கு ஜடமா? அவளுக்குலாம் தடவை கொடுக்க கூடாது பூமாடிமா. ஐயோ அத்தை, அவர் எப்பயுமே வருஷம் அவரோட சம்பளத்துல ஏதாவது ஏழை குழந்தைங்களை படிக்க வைப்பாராம். இந்த வருஷம் நம்ம சிந்துவை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படிச்சும் இங்க படிச்சுட்டு மறுபடியும் அந்த ஜூல போய் ஜெதா அவங்க ஜெதுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜிந்து இந்த ஜூலுக்கு போய் பழகுட்டான்னா மறுபடியும் அந்த ஜூலுக்கு போகவே மாட்டா. இல்ல கோதாவரி அத்தை, இனிமே இவ ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லா வருஷமும் அவரே ஃபீஸ் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரே ஸ்கூல்ல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க சிந்துவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் போதும், மத்ததெல்லாம் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நீ உண்மையாவாமா சொல்ற? ஆமாம்மா, உன் மேல சத்தியமா. அந்த சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவில இருக்காருன்னு சொன்னேன். ஆமாம்மா, நான் கூட ஃபர்ஸ்ட் அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தான் நினைச்சேன். அவரு ஸ்ட்ரிக்டாவும் இருக்காரு, அதே சமயம் ரொம்ப நல்லவராகவும் இருக்காரு. அவரு ரொம்ப நல்ல சாருமா. பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? சரிம்மா, நேரமாச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். கோதாவரி அத்தை, மறக்காம நாளைக்கு சிந்துவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர் சொன்னாங்களே, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை